ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்னைக்கு கோதுமை பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது பார்க்கலாம். 5 டீஸ்பூன் அளவு பச்சரிசி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் ஊற விடணும். மிக்ஸி ஜாரில் பச்சரிசி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எடுத்த உடனே ரொம்ப சேர்த்துட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். நீளமான ஷேப்பில் திரட்டி சேர்த்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். அது வேக லேட் ஆகும். நீளமான ஷேப்பில் சேர்த்தா சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா குலுக்கி விடணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போ எல்லாத்தையும் திரட்டி எடுத்திருக்கேன். இப்போ பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணும். இப்போ திரட்டினதை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்போ 50% குக் ஆகணும். வெல்லந்தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். வெல்லந்தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 100% குக் ஆகணும். இப்போ அரைச்சதை சேர்த்துக்கலாம். அரைச்சதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கோதுமை பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.